இதுல இந்த அன்புக்கும் துர்கா கேரக்டருக்கும் லவ் கிரியேஷன் இது என்னமோ எனக்கு ஏதோ டக்குன்னு நடந்த மாதிரி இருந்தது. அதுல லவ் டக்குன்னு தான் நடக்கும். அது காரணம்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அங்கே கையெழுத்து நான் வந்து அந்த மண்டபத்தில் கையெழுத்து போகிற சீன்லாம் இருக்கும். அந்த மாப்பிள்ளை கிட்ட டீமாகவே நின்றுட்டு இருப்பானுங்க. யூனிட் ஜெஸ்ஸியோட என் உங்கள் ஹஸ்பண்டை வந்து விளையாட அனுப்பிடணும்னு சொல்லிட்டு தான் சைன் வாங்குவாங்க. ஸோ அவனை அங்கே இன்ட்ரோ பண்ணும்பொழுதே வந்து ஒரு கிரிக்கெட்டராக தான் இன்ட்ரோ பண்ணியிருப்போம். மேபி காஸ்டியூம் மட்டும் வேறையாக இருக்கும். மற்றவெல்லாம் ஜெஸ்ஸியில் இருப்பான், இவன் மட்டும் அந்த கெஸ்ட் பிளேயருங்கிறதுனால நான் அந்த இடத்துல வச்சுருப்போம். இன்னொன்று, அந்த பொண்ணு எந்த செகண்டில் லவ் சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. நான் அந்த எங்கேயுமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ட்ராவல் இருக்கும். எனக்கு பிடிச்சிருச்சு, ஓகேங்களா, எனக்கு அவனை பிடிச்சிருச்சு. அழகாக இருக்கிறதுனாலலாம் கிடையாது. அவர் மட்டும்தான் அங்கே அழகாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. அந்த மண்டபத்தில் அவர் தான் அழகாக இருந்தாருன்னு நீங்கள் மேபி அவர் ஹீரோங்கிற மாதிரி பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். அங்கே இன்னும் 4-5 பேர் நல்லா இருந்தாங்க, நான் பார்த்தேன்.